யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணும் என்று சொன்னான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னான் பாவேந்தர் பாரதிதாசன். அப்படிப்பட்ட முத்தான உத்தமனை வணங்கி நாம் ஒவ்வொரு ஆண்டும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணும் என்று சொன்னான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னான் பாவேந்தர் பாரதிதாசன். அப்படிப்பட்ட முத்தான உத்தமனை வணங்கி நாம் ஒவ்வொரு ஆண்டும் நீ கொஞ்சம் பின்னாடி வந்து தள்ளி எடுத்தீங்கன்னா ஃபுல்லா வரும்ண்ணா. ஃபுல்லா 6 7 8 அமைதியா இருக்கிற பாய் சைடு சவுண்ட் வருது பின்னாடி. நாளை தலைவர்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள். பள்ளிச்சாலை தந்த ஏழை தலைவனை நாளும் எண்ணுங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள். பள்ளிச்சாலை தந்த ஏழை தலைவனை நாளும் எண்ணுங்கள். அன்றைக்குரிய நம்முடைய நம் வழிநடத்தி செல்லக்கூடிய நமக்குரிய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் இருநாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் பெயர் ஸ்ரீமகா 6th E பிரிவு. நான் இப்பொழுது கல்வி கண் திறந்த காமராஜர் பற்றி பேச போகின்றேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். காமராஜர் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதனால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறது. தொழில்துறை, அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். அடுத்தபடியாக பி சாசினி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாசினி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் உங்கள் கருப்பு வீரர் காமராஜர். நான் எனது வீடு, கல்வியே எனது வாழ்க்கை என வாழ்ந்து வரும் தலைமை ஆசிரியர் அவர்களே, உரிய நோக்கத்தில் உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் ஆசிரியர் அவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி பேச போகிறேன். என் தலைப்பில் இறங்கி கரை வேட்டி கட்டி கரைபடியா கரங்களுக்கு சொந்தக்காரரே, மனிதருள் மாணிக்கமே, பெருந்தலைவா என் காமராஜரே, குமாரசாமியும் சிவகாமி அம்மையாரும் பெற்றெடுத்த ஆசியாவின் திருவிளக்கே, கல்வி கண்ணை திறந்து அறியாமையை அகற்றிய ஒளி விளக்காகிய காமராஜர் அவர்களை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன். இவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தவர். கர்ம வீரர், பெருந்தலைவர், கருப்பு காந்தி என்றெல்லாம் போற்றப்பட்ட இவர் காந்திய வழியை பின்பற்றி ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறை சென்றுள்ளார்.
தமிழகத்தின் முதல்வராக 1954ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார். நீர்ப்பாசன திட்டம், அணைக்கட்டுகள், தொழில் வளர்ச்சி என காமராஜரின் ஆட்சி திட்டத்தின் அசத்தல் திட்டங்களாக வளமானது நாடு. இலவச கல்வி, கட்டாய கல்வி, இலவச மதிய உணவு போன்ற திட்டங்களை ஏழை மாணவர்களுக்காக உருவாக்கினார். இதனாலேயே காமராஜர் இருந்த காலத்தை தமிழகத்தின் பொற்காலம் என்று கூறியிருக்கின்றனர். காந்திய நெறியில் வாழ்ந்த இவர் காமராஜர் கொண்டு வந்தார். கிராமங்களுக்கு நீர் வசதி, சாலை வசதி, கல்வி வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த இவர் அவருக்கென எதுவும் செய்யவில்லை. காமராஜர் என்பவர் ஒரு மனிதர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிந்தனை. அவரது வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, அது அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு ஒரு வழிகாட்டும் ஒளிவிளக்கு. அவரது பாதையை அவரது பாதையில் நாமும் நடந்து போனால் நம்மளை தேடி வெற்றி வரும். பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு நாம நினைச்சிருக்கோம். எல்லாருமே சேர்த்து நினைச்சிருக்கோம். மனிதர்களுடைய இயல்பை என்ன நினைச்சா நடக்கும். அதுக்கு மனசு வேணும். மனசு நல்ல மனசு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் என்னுடைய இதில் என்ன பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இந்த கவிதை வரியில் இது கொஞ்சம் புரிய கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதில் ப்ராக்டிக்கல் இஷ்யூ நிறைய இருக்குது. ஓகே, அதனால் இந்த கவிதை என்ன அப்படிங்கிறது நீங்கள் யோசனை பண்ணி தெரிஞ்சிட்டிங்கன்னா நல்லது. ஓகே, முதற்கன வணக்கத்தை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்க அனைத்து நல்லவர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நான் கவிதை படிக்கிறேன். இது 2023 24, 25 3 வருஷமாக எழுதுது. அப்போ சில வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. ஓகே, இது ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவ கண்மணிகளுக்கு. இன்று ஓகே, வாழ்த்துக்கள். பேசாமல் இருந்தீங்கன்னா இது என்ன கவிதை கவிதை தான் வாசிக்கிறேன். வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம மனசில் நாம் எல்லாரும் சேர்ந்து இதை நினைச்சதனுடைய விளைவாக படித்து அறிந்த வகையில் ஒரே வார்த்தை ஆகட்டும் பார்க்கலாம். எனக்கு தெரிந்த வகையிலும் படித்து அறிந்த வகையிலும் ஒரே வார்த்தை ஆகட்டும் பார்க்கலாம். வார்த்தைகளுக்கு என்றும் பலம் உண்டு. எஸ், நம் வார்த்தைகளுக்கு என்றும் பலம் உண்டு. 15/7/2023 ஆகட்டும் பார்க்கலாம் என்று நான் ஒரு அறிமுக வார்த்தை கொண்டு இதே பள்ளியில் வாசித்தேன். ஆகட்டும் பார்க்கலாம் என்று என்னதான் ஆனது புரிய கொஞ்சம் கஷ்டம். ஆனால் லேட்டஸ்ட் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்னதான் ஆனது நம் பள்ளிக்கு முடிஞ்சதுமே. சரியா, 9th 10th இங்கே ஸ்வீட் வாங்கிக்கோங்க. 6 to 8 இங்கே ஸ்வீட் வாங்கிங்க. ஹையர் செகண்டரி பேக்கில் வந்து ஸ்வீட் இருக்குது, வாங்கிட்டு அப்படியே கிளாஸ் டீச்சரோட போய்க்கலாம்.